பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 6-7. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இன்றைக்கு சமாதானம் எனக்கு ரொம்ப வேணும், சமாதானத்தை தேடி ரொம்ப ஏங்குறேன். எனக்கு எதிர்ப்பாய் எழும்புகிற மனிதர்கள், என்னை எதிர்த்து வருகிற வார்த்தைகள், என்னை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலைகள் அநேகமா இருக்குது. எனக்கு யார் உதவி செய்வாங்க? இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு விசை அவரை நோக்கி கூப்பிட்டால், கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் செவி கொடுக்கிற தெய்வம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன்னு சொன்னவர் அவர்தான். இந்த உலகத்துல சமாதான பிரபு. யாரு நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவரை அறியாத நாட்கள்ல சமாதானத்தை தேடி தேடி நான் வழிபட்ட முறைகள்ல எத்தனையோ வகையில அலைந்து திரிந்த பொழுது சமாதானம் கிடைக்கல. இயேசுவானவர் அவருடைய ஒரு வார்த்தை, அந்த மெல்லிய சத்தம், அந்த ஒரு தொடுதல், அதை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல சமாதானம் நதியை போல எங்க வாழ்க்கையில பிரவேசித்தது. இன்றைக்கு அதே சமாதானத்தின் நதி உங்களை தொடும்படியாய் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். லேவியராகமம் 26:6-7 வசனத்தின்படி, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளுவீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன தத்தளிப்புல, என்ன பண தேவையில, என்ன உபத்திரவத்தின் மத்தியில கடந்து போய் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்காய் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். தேவ சமாதானம் உங்களை தேடி வருகிறது. நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறபடி அல்ல, தேவ சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசுவின் சமாதானம் உங்களை நிரப்புகிறது. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த கடுமையான சூழ்நிலையில தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறது. உங்களை எதிர்த்து வருகிற வல்லமைகள், எதிர்த்து வருகிற மனிதர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பை வருகிறார்களோ, ஏசப்பா உங்களுக்கு முன்பாக நான் மன்றாடுகிறேன், எனக்கா இறங்குங்க, எனக்கா யுத்தம் செய்கிற தெய்வமே நீங்க எனக்கா இறங்குங்கன்னு சொல்லுங்க. எதிர்த்து வருகிற வல்லமைகள், கூட்டங்கள் உங்களுக்கு எதிராக பெரியதாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஆண்டவர் முறியடிப்பார். இயேசுவினுடைய அந்த சமாதானம் உங்களை சந்திக்கிறது. அவர் உங்களுக்கு கேடகமாய் கடந்து வருகிறார். உங்களுடைய எல்லா சத்துருக்களை என் ஆண்டவர் முறித்து போடுகிறார். இந்த நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். எதிராக எழும்புகிற நாவுகளை என் ஆண்டவர் கட்டி போடுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்ச்சிகள் கட்டப்படும். ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்ல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னோடு கூட இருங்க, என்னை பலப்படுத்துங்க சொல்லுகிற பொழுது உலகம் கொடுக்க முடியாத அந்த தேவ சமாதானம் உங்களை சந்திக்கிறது. உங்களுக்கு எதிராய் எழும்புகிற எல்லா கூடாரங்களையும் என் ஆண்டவர் முறியடிக்கிறார். கர்த்தருடைய ஜெயம், கர்த்தருடைய வெற்றி உங்களை சந்திக்கிறது. தேவன் உங்கள் குடும்பத்தை மனமகிழ்ச்சியால் நிரப்புகிறார். God bless you.